1.3ல 2.4 சம்மு. இப்போ ஏபின்னு 2 செட்டு குடுத்துருக்காங்க. நம்ம அத ரிப்பீட்டேஷன் இல்லாம எழுதிக்குவோம். எம்ஏ டிஹெச் இ டி வராது. அப்புறம் எம்ஏ டிஹெச் இ எம்ஏ டி வராது. ஐசிஎஸ் வரும். ஐசிஎஸ் அப்போது இதுதான் ஓகேங்களா. பிங்கிற செட் எப்படி இருக்குது, அதில் ரிப்பீட்டேஷன் வராது. ஜி இ ஓ எம் இ வராது. டி ஆர் ஒய். இப்போ ஏ யூனியன் பி கேட்குறாங்க. ஏ யூனியன் பின்னா ரெண்டுமே சேர்ந்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் இல்லாமல். அப்போது எம்மு ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜி இ இருக்குது, ஓ இல்லை, எம் இருக்குது, டி இருக்குது, ஆர் ஒய் இல்லை. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. என்னென்ன காமனாக இருக்குது, இ அப்புறம் எம்மு இஎம்மு டி எம்இடி எம்ஏடி. சரிங்களா. ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறதுனாது எம்ஏ டிஹெச் இஐ சிஎஸ். பிங்கிறதுனாது ஜிஇஓ எம்டிஆர்ஒய். இப்போ நீங்கள் காமன் டேர்ம்ஸை டெலிட் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா எம்மு டி. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இல்லையா, ஏல இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுங்க. ஏ ஹெச் ஐ சிஎஸ். இதுவும் அப்படியே தான். பி முதல்ல பி எழுதிங்க. ஜிஇஓ எம்டிஆர்ஒய்ஏ எம்ஏ டிஹெச் இஐசிஎஸ் இல்லையா. எம்இடி காமன் ஆயிடுச்சு, எம்இடி காமன் ஆயிடுச்சு. பியில் இருக்கிற பேலன்ஸ் மட்டும் எழுதுங்க. ஜி ஓ ஆர் ஒய். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.